அஸ்ஸலாமு அலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்துஹு. பர்கிட் ஸ்போர்ட்ஸ் கிளப் நடத்தின ஃபாரூக் அலியார் நினைவு கைப்பந்தாட்ட போட்டி, வாலிபால் போட்டி நம்ம நோன்புக்கு முன்னாடி நடத்தியிருந்தோம். ஒரு செமிஃபைனல் வரைக்கும் நம்ம மேட்ச் முடிச்சிருந்தோம். இன்றைக்கி வந்து செமிஃபைனல் 2, அப்புறமா ப்ரீ ஃபைனல், அப்புறம் ஃபைனல், இந்த 3 மேட்சஸ் இன்றைக்கி நடக்க போகுது. இதில் செமிஃபைனல் 2ல் வந்து குவாலிஃபை ஆகி நிற்கிறது ஃபஸ்ட்டு டீம் பிஎம் வெலாசிட்டி, புதுமனை சேர்ந்த வெலாசிட்டி டீம் இருக்குது. அவங்க கூட மோத போகிறது கானார்பட்டி ஜூனியர்ஸ் டீமு. அப்புறம் அதில் ஜெயிக்கிற டீம் ப்ரீ ஃபைனலில் ஆல்ரெடி சந்தப்பேட்டை செமிஃபைனல் 1 ஜெயிச்சு நிற்கிறாங்க, அவங்க கூட ஃபேஸ் பண்ணுவாங்க. அதில் வின் பண்ணக்கூடிய டீம் ஃபைனலில் பர்கிட் பாய்ஸ் டீம் கூட விளாடுவாங்க. ஸோ இதான் வந்து இன்றைக்கான ஷெடியூல். அதை தொடர்ந்து என்ன நடக்கும் அப்படின்னா பரிசளிப்பு விழா, கிரிக்கெட் மேட்சும் நம்ம இன்னையோட ஃபைனல் மேட்ச் முடியுது. அதுக்கான பரிசுகளும், வாலிபாலோடைய வின்னர்ஸோடைய பரிசுகளும், அது போக ரமலானில் நம்ம நடத்தின போட்டிகளுக்கான பரிசு, இந்த 3 விஷயத்தையும் வந்து நம்ம கிராண்டாக நடத்தி பரிசுகளை கொடுத்து முடிக்க போகிறோம். இன்ஷா அல்லாஹ் எல்லோரும் கலந்துக்கோங்க. செமிஃபைனல் 2 உடைய ஒரு டீமு புதுமனை வெலாசிட்டி இங்கே வாமப்பில் இருக்காங்க. 2வது டீம் கானார்பட்டி வந்துட்டுருக்காங்க. கானார்பட்டி ஜூனியர்ஸ் ஸ்கூல் ஜோனில் ஜெயிச்சு வந்த டீமு. இவங்க வந்து இப்போ செமிஃபைனல் 2 இருக்காங்க. இவங்க வந்து புதுமனை வெலாசிட்டி கூட செமிஃபைனல் நடத்துகிறாங்க. அல்ஹம்துலில்லாஹ், பர்கிட் ஸ்போர்ட்ஸ் கிளப் சார்பாக வந்துட்டு நம்ம பல்வேறு விளையாட்டுகளை வந்துட்டு முன்னெடுத்துட்டு வரோம். அதன் ஒரு பகுதியாக கடந்த நோன்பு பெருநாளுக்கு வந்துட்டு நம்ம நினைச்சினோம் அப்படின்னா வந்துட்டு ஒரு விளையாட்டு போட்டியை வச்சு மிக சிறப்பாக வந்துட்டு நடத்தினோம். அதில் சிறுவர்களுக்கான விளையாட்டு போட்டி முதல், அதே போல் கிரிக்கெட்டு, வாலிபாலு, என்னென்ன ரீதியில் இளைஞர்களை வந்துட்டு விளையாட்டின் பக்கம் கொண்டு வந்து உடல் ஆரோக்கியத்தை பேண முடியுமோ அந்த வகையில் அவங்கள கிரவுண்டுக்கு வந்துட்டு என்ன செஞ்சோம் அப்படின்னா வந்துட்டு கொண்டு வந்து பல விஷயங்களை வந்துட்டு நம்ம முன்னெடுத்தோம். அதன் ஒரு பகுதியாக வந்துட்டு வாலிபால் மேட்சும் கிட்டத்தட்ட ஒரு 2 மாதமாக வந்துட்டு நடந்தது. அதில் வந்துட்டு இன்றைக்கி செமிஃபைனல், ஃபைனல் அது வந்து நடந்திருக்கு. அப்போ அந்த நிகழ்ச்சி நம்ம நடத்தும் போதே வந்துட்டு இந்த நிகழ்ச்சியை வந்துட்டு நம்ம ஊர்லேருந்து கல்ஃப் கண்ட்ரிக்கு போய் பல இளைஞர்களோட வாழ்க்கையில் வந்துட்டு என்னது ஒளியேற்றி வச்ச மரியாதைக்குரிய மதிப்புமிக்க மர்ஹூம் ஃபருக் அலியார் அவர்கள் நினைவாக வந்துட்டு நம்ம இந்த கோப்பையை நடத்தணும் அப்படிங்கிற அடிப்படையில் தீர்மானித்து சிறப்பாக நடைபெற்றுட்டு வந்துச்சு. இந்த தருணத்தில் வந்துட்டு என்னது அவங்களுக்காண்டி இரவு நேரத்தில் வந்துட்டு கையேந்தி துவா செய்கிறோம். அதே போல் வந்துட்டு இந்த விளையாட்டு வந்துட்டு சிறப்பாக வந்துட்டு நடைபெற பெருமளவில் உதவி செஞ்ச ஃபருக் அலியார் அவர்கள் குடும்பத்துக்கு வந்துட்டு என்னது பர்கிட் ஸ்போர்ட்ஸ் கிளப் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அதே போல் இன்றைக்கி வந்துட்டு சிறப்பான முறையில் வந்துட்டு செமிஃபைனல் வந்துட்டு வாலிபால் நடக்க போகுது. இந்த வாலிபாலை வந்துட்டு என்னது துவங்கி வைக்க வந்தில்ல, அதே ஃபருக் அலியார் குடும்பத்திலேருந்து எல்லோரும் வந்திருக்காங்க. அவங்களே வந்துட்டு என்னது பர்கிட் ஸ்போர்ட்ஸ் கிளப் சார்பாக மீண்டும் ஒரு முறை வருகன வரவேற்கிறோம். அதே போல் அண்ணன் ஹனீஸ் அவர்கள் இந்த போட்டியை செமிஃபைனலை வந்துட்டு துவங்கி வைப்பார்கள். டாஸ் போட்டுட்டு அண்ணன் ஒரு 2 நிமிஷம் பேசுவாங்க. கேப்டனாங்க, கேப்டனா இவங்க மானூர் பக்கம் கானார்பட்டி டீமு. ஆமாம், இவங்க பர்கிட் மாநகரம் வெலாசிட்டி. ஆமாம் ஆமாம், செமிஃபைனல் இதுக்கு அடுத்த ஃபைனல். பர்கிட் மாநகரம் டீம் வெலாசிட்டியா? பர்கிட் வெலாசிட்டி. சரி, இது டைல்ஸ், இது ஹெட்ஸ். ஓகே, யார் கேட்க போறா? நீங்க கேக்குறீமா? ஓகே, நீங்க ஓகே. கை கொடுத்துருங்க, அப்படி நில்லுங்க, கை கொடுத்துருங்க, அப்படி நில்லுங்கம்மா, லைனில் நில்லுங்கம்மா. அது விளையாட்டு போட்டியில் வந்துட்டு செமிஃபைனல் வர முன்னேறிக்கிற கானார்பட்டி அன்னைக்கு வந்துட்டு வாழ்த்துக்கள். அண்ணா கை கானார்பட்டி. உன் பேருமா? ஜஸ்டின். அஜய் கனகராஜ். ஆரோன். இத்தனை பர்கிட் வெலாசிட்டி. ஆமாம், அவங்களுடைய அறிமுக நிகழ்ச்சி நடந்துகிட்ருக்கு. போட்டி துவங்க உள்ளது. பாய் உட்காந்துருங்க.
மச்சான் 3-1. ஆமாண்ணா கணக்கில் முன்னிலையில் உள்ளது. உட்காருதில்ல அப்பாசே அப்பாசே இங்க வாழ நீ எயிட் ஃபைவா 9-5 என்ற கணக்கில் பர்கிட் வெலாசிட்டி அணியினர் முன்னணியில் உள்ளனர். 6-9 10-6. Seven 11. Sorry. 8-12. Sorry. பேசு இருந்தா இறுதி நிகழ்வுகள் மற்றும் பரிசீலனை நிகழ்வுகள் இன்னும் சில மணி நேரங்களில் நடைபெற உள்ளது. அனைவரும் கலந்து
செவன் சர்வீஸ் குட் சர்வீஸ். என்னாச்சு? பத்தொன்பதுக்கு 15. பயன்பட மச்சான் 17-20. என்ன தம்பி மச்சா 17-20 என்னதை பார்க்க கானார்பட்டி அணியினர் தொடர் முயற்சி செய்து வருகின்றனர். $22-19. Set point. வெற்றி பெற்ற பர்கிட் வெலாசிட்டி அணியினருக்கு பர்கிட் ஸ்போர்ட்ஸ் கிளப் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். ஃபைனல் 3 செட் வரும் இன்னைக்கு. ஆமாம் ஃபைனல் 3 செட்டு தானேம்மா? ஃபைனல் 3 செட்டு தானே? வாழ்த்து அப்பல சிறப்பான முறையில் வந்துட்டு என்னது செமிஃபைனல் வந்து முடிஞ்சது. செமிஃபைனலில் வந்து பர்கிட் வெலாசிட்டி அணியினர் தொடக்கம் முதலே ஆதிக்கம் செலுத்தி வெற்றி பெற்றுள்ளனர். அடுத்ததாக வந்துட்டு ஃப்ரீ ஃபைனல் நடக்கு. ஃப்ரீ ஃபைனல்லே வந்துட்டு என்னது அதே வந்துட்டு பிஎம் பர்கிட் வெலாசிட்டியும் சந்தாப்பேட்டை அணியினர் வந்துட்டு நினைச்சாங்க மோத இருக்கிறாங்க. பர்கிட் ஸ்போர்ட்ஸ் கிளப் நடத்தக்கூடிய இந்த பெருநாளுடைய விளையாட்டு போட்டியில் பல்வேறு விளையாட்டுகள் விளாண்டுட்டு வரோம். அதன் ஒரு பகுதியாக வந்துட்டு வாலிபாலும் கிட்டத்தட்ட ஒரு 2 மாதமாக வந்துட்டு டோர்னமெண்ட் நடந்துகிட்ருக்கு. இன்றைக்கி செமிஃபைனல் ஃப்ரீ ஃபைனல் வந்துட்டு நடக்குது. இப்போ நடக்கக்கூடியது வந்துட்டு ஃப்ரீ ஃபைனல். அதில் வந்துட்டு மோதக்கூடியது சந்தப்பேட்டை அணியினர், அதே போல் பர்கிட் வெலாசிட்டி, இந்த 2 அணியும் வந்துட்டு மோதுறாங்க. இந்த 2 அணிக்கான போட்டியை வந்துட்டு நமது ஊரை சேர்ந்த கமாலுதீன் அண்ணன், பழைய சதகாலஜி அவங்களோட பேர், அதே மாதிரி சென்னையோட சிப்பட்டோட வாலிபால் பிளேயர், அங்கேயும் கேப்டனு, சதகாலஜியில் அவங்க படிக்கக்கூடிய காலங்கள்லையும் கேப்டனாக இருந்தவங்க. அதனால் வந்துட்டு அண்ணன் வந்துட்டு சிறப்பாக வந்துட்டு என்னது துவங்கி வைப்பாங்க, போட்டியை துவங்கி வைப்பாங்க. அண்ணா 2 வார்த்தை எதுவும் விளையாட்டை பற்றி பேசுகிறீங்களா? சரி. கேப்டன் சாங்க கேப்டன் பர்கிட் வெலாசிட்டி நம்ம ஊர் தான் அந்த இவங்க சந்தப்பட்ட டீம். ஆமாம், யார் கேட்க போகிறா? ஹெட் சரி, டாஸ் வின் பண்ணியிருக்காங்க. சைடு செஞ்சு கை கொடுங்க.
அதே மக்கள் தான். ப்ரீ ஃபைனல் இந்த போட்டிக்கான போட்டியில் சந்தப்பேட்டை அணியினரும் பர்கிட் வெலாசிட்டி அணியினரும் மோத உள்ளனர். பர்கிட் ஸ்போர்ட்ஸ் கிளப்பின் ஒருங்கிணைப்பாளர் சித்திக் அவர்களை வருக வருகான வரவேற்கிறோம். ஒன் ஆல். என்னாச்சு அங்கே அடிச்சு வச்சா கிரிக்கெட்ல முடியலையா? வண்டான்லாமா இல்ல? Four two. போராடலாம். பால் இன் 6-3. 6 புள்ளிகள் பெற்று முன்னணியில் உள்ளனர். செவன் த்ரீ மீண்டும் ஒரு புள்ளிகள். 4-7. Five eight. தாராளம். ஒன்பது புள்ளிகள் பெற்று தொடர்ச்சியாக முன்னிலையில் உள்ளது சந்தப்பட்டை அணியினர். 6-9. ஹலோ 12 கார் மைக் ஆஃப் பண்ணிட்டான்னு நினைக்கிறேன். ஹலோ பாயிண்ட் என்ன மச்சான்? 14-7. செட் பாயிண்டா? வெற்றி பெற்றுள்ளது. சொல்லி அங்கே சொல்லிடுவாங்க. Two one.
ஸ்கோர் என்ன 7-4 5-7. ஒரு எக்ஸ்டென்ஷன் மட்டும் ரெடி பண்ண எங்க இது உள்ள எதுங்க பாயிண்ட் கிடைக்காது நம்மளுக்கு. எக்ஸ்டென்ஷன் கேபிள் ஒன்று இருக்கா 7-9. இரண்டு அணிகளும் வந்துட்டு கடுமையாக வந்துட்டு முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. செட் பாயிண்ட் சந்தப்பேட்டை அணி செட் பாயிண்ட். போட்டினால் 15-14. சந்தப்பேட்டை அணி வெற்றி பெற்றுள்ளது. சந்தப்பேட்டை அணி வெற்றி பெற்றுள்ளது. நடந்து முடிந்த ப்ரீ ஃபைனல் போட்டியில் முதல் 2 சுற்றிலும் வெற்றி பெற்று சந்தப்பேட்டை அணி ஃபைனலுக்கு முன்னேறியது. வெல் பிளே. நல்லா அணி. மகரிப் கப் ஃபைனல் என்னமா சாய்க்கா உள்ளதுக்கு வச்சுறேன் மர்க்கஸில் அதை உண்டா. பர்கீட் ஸ்போர்ட்ஸ் கிளப் நடத்தக்கூடிய அந்த நோன்பு பெருநாள் விளையாட்டு போட்டி வந்துட்டு சிறப்பாக நடைபெற்றுட்டு வருது. இதில் கைப்பந்தாட்ட போட்டி பிரிவில் வந்துட்டு இறுதி போட்டியாக வந்துட்டு சந்தப்பேட்டை அணியினரும் பர்கீட் மாநகரம் பர்கீட் பாய்ஸ் அணியினர் வந்துட்டு மோத உள்ளனர். போட்டி இன்னும் ஒரு சில நிமிடங்களில் வந்துட்டு என்னது துவங்க உள்ளது. இதை காணதுக்கு வந்துட்டு பல முக்கியஸ்தர்கள் வந்துட்டு என்னது வந்திருக்காங்க. தற்போது நடைபெற உள்ளது. இதில் வந்துட்டு சந்தப்பேட்டை அணியினர் பர்கீட் மாநகரம் ஹோம் டீம் அணியினர் வந்துட்டு மோத உள்ளாங்க. இதில் வந்துட்டு நெல்லை மாவட்டத்தினுடைய கைப்பந்தாட்ட கழக மாவட்ட தலைவர் அண்ணன் முகமது நாசர் அண்ணா அவங்க வந்திருக்காங்க. அவங்கள பர்கீட் ஸ்போர்ட்ஸ் கிளப் சார்பாக வருகான வரவேற்கிறோம். இறுதி போட்டின்னு ஒரு சில நிமிடங்களில் வந்துட்டு துவங்கும். அண்ணா வந்துட்டு இப்போ டாஸ் போட்டு 2 போட்டியும் வந்துட்டு துவங்கி வைப்பாங்க இறுதி போட்டியை. கேப்டன்ஸ் 2 பேர் வாங்கம்மா. கேப்டன்ஸ் வாங்க வாங்க. சந்தப்பேட்டை அணியினோட கேப்டன் பேர் சொல்ல வேண்டிய சார். கை கொடுத்துருங்க வாங்கண்ணே. அனீசன் வாங்க. நம்மளோட மாவட்ட தலைவர் நாசர் எம்கே தெரியுமா இன்ட்ரடியூஸ் பண்ணி அண்ணா வாங்க. வரையற என்னதுல என்னது வில்லேஜ் 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 சூப்பர் மார்க்கெட்
நிலை சூப்பர் ஒரே சந்தப்பேட்டை அணியினர் முன்னிலையில் உள்ளனர் என்ற கணக்கில் பர்கிட் மாநகரம் அணியினர் ஒரு புள்ளிகள் எடுத்துள்ளனர். ஆதிக்கத்தை செலுத்தி வருகின்றனர். ஐந்து பத்துக்கு 5 என்ற கணக்கில் முன்னிலையில் உள்ளனர் சந்தப்பேட்டை அணியினர். பனிரெண்டுக்கு 5 என்ற கணக்கில் சந்தப்பேட்டை அணியினர் தொடர் முன்னிலையில் உள்ளனர். 13 கையில் உள்ளது. சந்தப்பேட்டை அணி தொடர்ச்சியாக முன்னிலையில் உள்ளது. பர்கிட் பாய்ஸ் அணியினர் தொடர்ச்சியாக திணறி வருகின்றனர். சர்வீஸ் அருமையான சர்வீஸ். மொட்டைக்கு உட முடியலையா? எட்டு பாயிண்டுகள் எடுத்து தொடர்ச்சியாக பின்னோக்கி உள்ளனர் பர்கிட் மாநகரம் அணியினர். மேற்கு 8 என்ற புள்ளி கணக்கில் தொடர்ச்சியாக சந்தப்பேட்டை அணியினர் முன்னிலையில் உள்ளனர். லைனா 8 என்ற புள்ளி கணக்கில் தொடர்ச்சியாக முன்னிலையில் உள்ளனர் சந்தப்பேட்டை அணியினர். Twenty to 9. अच्छा Set point. Game ball set point. Hello.
இது சர்வசாதாரணமான டீல் பண்ணுவாங்க. கேம் என்னத்த பாளையா 12 கேம் வெற்றி. போட்டியில் இறுதிப் போட்டியில் வெற்றி பெற்ற சந்தப்பேட்டை அணியினருக்கு பர்கிட் ஸ்போர்ட்ஸ் கிளப் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். கடந்த 2 மாத காலமாக நடைபெற்ற கைப்பந்தாட்ட போட்டியில் இறுதிப் போட்டியில் மோதிய சந்தப்பேட்டை விஸ் பர்கிட் மாநகரம் அணி இறுதிப் போட்டி முடிவாகியுள்ளது. இதில் சந்தப்பேட்டை அணியினர் வெற்றி பெற்றுள்ளனர். ரைட், ஓகே 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 நோ டிஸ்கஸ். போவோம். நல்லா போட்டோம்.